Welcome back to Easy Tutorials. ஒரு சிங்கிளி லிங்க் லிஸ்ட்ல கடைசியில இருக்கிற நோட எப்படி டெலீட் பண்றதுன்னு நம்ம இந்த லெக்சர் சீரிஸ்ல பார்க்க போறோம். டெலிஷன் அட் த மிடில். ஸோ நம்ம கிட்டக்க ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கு. இதுக்கு நமக்கு இன்புட் ஏதாவது தேவையா? இல்லை. ஏன்னா கடைசி நோட எதுவோ அதை தான் நம்ம டெலீட் பண்ண போறோம். அப்ப நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நோடோட பொசிஷனுக்கு நம்ம போனோம். இதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா எப்பவுமே கடைசி நோடு எப்படி கண்டுபிடிப்போம்? லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்தால் அதுதான் கடைசி நோடு. இப்போ நான் வந்து பீன்னு ஒரு பாயிண்டர் வேரியபிள் வச்சு கடைசி நோடுக்கு நான் போகிறேன். ஸோ இதை நான் டெலிட் பண்ணிட்டேன்னா கடைசிக்கு முந்தின நோடு தான் இப்போ எனக்கு கடைசி நோடு ஆகும். அப்போ இதை வந்து நான் நல்லா ஆனாதான் இது வந்து கடைசி நோடு அப்படின்னு சொல்லப்படும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 பாயிண்டர் எனக்கு தேவை. லாஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணுறதுக்கு பி, லாஸ்ட் நோடுக்கு முந்தின நோட பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஓல்டு. இதை நான் டெலிட் பண்ணியாச்சு, பியை நான் டெலிட் பண்ணிட்டேன்னா ஓல்டு தான் என்னோட லாஸ்ட் நோடாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் சிங்கிள் லிங்க் லிஸ்டோட லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கணும், ஓல்டோட நெக்ஸ்ட்டை நான் நல்லுன்னு ஈக்குவேட் பண்ணணும். இதுதான் என்னோட டாஸ்க். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட லிங்க் லிஸ்ட் இருக்கு. நான் பி ஓல்டு அப்படின்னு 2 பாயிண்டரை ஹெட்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். இப்போ நான் என்ன பண்ணணும், பியை கடைசி நோடு இடத்துக்கு கொண்டு வரணும், ஓல்டை கடைசிக்கு முந்தின இடத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் என்னோட டாஸ்க். இதை வந்து டீட்டெயிலாக தனியாக ஒரு இதில் பார்க்கலாம். அந்த கோட் எப்படி வரும்னு. ஏதோ வேற ஒரு லிங்க் லிஸ்ட் எடுத்துருக்கிறேன். ஓல்டு பி ஆல்ரெடி நம்ம ஹெட்ல இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ லிங்க் லிஸ்ட்ல ஒரு நோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நோட்ல இருந்து அடுத்த நோடுக்கு போகக்கூடிய அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அடுத்த நோடோ இல்லை அதுக்கு அடுத்த நோடோ அதெல்லாம் உங்களுக்கு போகிறதுக்கு அட்ரஸ் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் ஹாப் பை ஹாப் 1 by 1 தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஓல்டும் பியும் எனக்கு இங்கே இருக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு ஓல்டு இங்கே வச்சுக்கிறேன், பியை அடுத்த நோடுக்கு இந்த அட்ரஸை வச்சு பியை அடுத்த நோடுக்கு மூவ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ஐட்ரேஷனில் ஓல்டை இங்கேயும் பியை இங்கேயும் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஐட்ரேஷனில் ஓல்டை இங்கேயும் பியை இங்கேயும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் எப்படி கோட் எழுத போகிறேன், திரும்ப திரும்ப நான் ஓல்டையும் பியையும் மூவ் பண்ணுறேன். ஸோ திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா லூப் யூஸ் பண்ணணும். எப்போ என்னோட வேலையை நான் நிறுத்துறேன், பியோட நெக்ஸ்ட் வந்து நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா நான் வேலையை நிறுத்துறேன். ஸோ இப்போ பியோட நெக்ஸ்ட் நல்லா இல்லைன்னா திரும்ப திரும்ப நான் வேலை பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட லூப்போட கண்டிஷன். ஸோ கண்டிஷன் பேஸ் பண்ணியிருந்துச்சுன்னா வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். வைல் பி ஆரோ நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல் என்னோட கண்டிஷனை எழுதிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓல்டையும் பியையும் மூவ் பண்ணுறேன். ஓல்டோட வேல்யூயும் பியோட வேல்யூ மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ என்ன வேல்யூவாக மாற்றுறேன் அப்படிங்கிறத இந்த பிக்சர்லேருந்து நான் பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு டைமும் ஓல்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐட்ரேஷனோட பியோட வேல்யூ தான். ஸோ முந்தின சுற்றுல பியோட வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் ஓல்டு வந்து பாயிண்ட் பண்ணுது. ஸோ இங்கே இந்த இடத்துல ஓல்டுனா முந்தின பி வேல்யூ. அப்போ ஓல்டு இஸ் ஈக்குவல் டு பி. பி வந்து என்ன பண்ணுது, பியோட நெக்ஸ்ட் நோடுக்கு மூவ் பண்ணுது. இந்த ஐட்ரேஷன்ல பியோட நெக்ஸ்ட்ல 5056 இருக்கு, 5062 இருக்கு, பி வந்து 5062க்கு மூவ் பண்ணுது. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் நெக்ஸ்ட். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் ஓல்டு இஸ் ஈக்குவல் டு பி, பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் நெக்ஸ்ட். ஸோ இதுதான் ஓல்டையும் பியையும் நம்ம கொண்டு லாஸ்ட் நோடுக்கு முந்தின நோடுக்கும் ஃபிக்ஸ் பண்றதுக்குள்ள கோட். இப்போ நான் என்ன பண்ணணும், ஓல்டோட நெக்ஸ்ட்டை நான் நல்லுன்னு மாற்றணும். ஸோ ஓல்டு ஆரோ நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நல். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம், பியை டெலிட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆஃப் பி. ஸோ இதுதான் என்னோட டெலிஷன் அட் த எண்டுக்கு கோடு. ஸோ இன்னொரு தடவை பார்க்கலாம். டெலிஷன் அட் எண்டுக்கு ஓல்டு பின்னு 2 பாயிண்டரை ஹெட்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். கடைசி நோட பிங்கிறத பாயிண்ட் பண்ணணும், கடைசிக்கு முந்தின நோட ஓல்டு பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு வைல் லூப் போட்டு பியோட நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல்னா ஓல்டு பிக்கு மூவ் பண்ணணும், பியை பியோட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் பண்ணால் இந்த மாதிரி எனக்கு ஆயிரும். ஸோ ஓல்டோட நெக்ஸ்ட்டை நான் நல்லுன்னு பண்ணிக்கிறேன். ஏன்னா டெலிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓல்டு தான் என்னோட கடைசி நோடு. என்னோட கடைசியோட நோடோட நெக்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்தால் தான் அது ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னே சொல்ல முடியும். அதனால ஓல்டோட நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு வச்சுக்கிறோம், பியை ஃப்ரீ பண்ணிக்கிறோம், ஃப்ரீ ஆஃப் பி. ஸோ இதுதான் டெலிஷன் அட் த எண்ட். நெக்ஸ்ட் லெக்சர் சீரிஸில் searching a single link list பார்க்கலாம். Stay tuned to Easy Tutorials. Thank you.